கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனலைஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக ஒரு பிகினர் நான் காலேஜில் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்கை அவர் கேட்குறத பார்க்கும்போது எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னும் அனாலிசிஸ் பண்ணலை. நான் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் வீடியோவில் நம்ம அதை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சஜஷனும் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஸ்டாக் ஐஓசி. இந்த ஐஓசியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியர் கட்டாக ரவுண்டிங் பாட்டம், அதாவது கப் வித் ஹேண்டில் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி இன்றைக்கி ஒரு 3% மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 315 ஆர் 320 நீங்கள் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஸோ பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆனால் எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லையா, அதாவது ஹேண்டிலோட பாட்டம் லைன், அதாவது சப்போர்ட். இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே உடச்சா மட்டுமே நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வரணும். ஸோ இந்த ஸ்டாக்கோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதோட ஆல் டைம் ஹை நம்ம என்ன பண்ணலாம், அதாவது 179. உங்களுக்கு நான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 179 ஏன் வச்சுருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதாவது மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வீக்லியில் உங்களுக்கு டார்கெட்டை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் கஜேரியா செராமிக். இந்த கஜேரியா செராமிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கப் வித் ஹேண்டில் உங்களுக்கு ஃபார்மேஷன் வந்திருக்கு. பட் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ பிரேக் அவுட் நியரில் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாட்ச்லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணலாம். உங்களுக்கு நியூஸ் பேஸ்டாக ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டு இப்போது வரக்கூடிய டைம் இல்லையா, ஸோ ரிசல்ட் எந்த அளவுக்கு வந்திருக்கு, பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கோட நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக் மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் இங்கே. ஸோ இந்த ஹேண்டில் உங்களுக்கு பிரேக் அவுட் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டு பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆனால் மட்டும் தான் பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே உடச்சி ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் டெய்லியில் பிரிண்ட் ஆனாவே நம்ம என்ன பண்ணிடலாம். ஸோ ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி கூட நம்ம வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் இங்கே கூட ரிஜெக்ட் ஆகும். ஸோ 1478 ஃபர்ஸ்ட் டார்கெட்டும். செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை நீங்கள் வச்சுக்கலாம் 1570 ஆர் 78. ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இப்போ கரெக்டாக இன்றைக்கி ஒரு இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ பிரேக் அவுட் நியரில் தான் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஸோ பிரேக் அவுட் நியரில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு அனாலிசிஸ் எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் கோதாவரி பவர். இந்த கோதாவரி பவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போது பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நம்ம டெய்லியில், அதாவது வீக்லியில் கன்வெர்ட் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காக தான். இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆல் டைம் ஹைலேருந்து டவுன் சைடில் விழுந்துட்டு, ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்துச்சு. இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்து மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போது இதோட ப்ரீவியஸ் ஹையிலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு பாஸ் ஆகும். ஸோ இதையும் உடச்சி உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது, புல்லிஷ் கேண்டில் லாஸ்ட் ஒரு 2 டேஸாக உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கு கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எந்த அளவுக்கு உங்களுக்கு நமக்கு, ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து லாஸ்ட்டாக மேலே போயிட்டு அகைன் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் அப்படின்றது நேற்றுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நேற்று பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்றைக்கும் கூட உங்களுக்கு மேலே போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ ரிஜெக்ஷனே இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டுருக்கு. இதோ நல்ல ஃபால் ஆச்சு இல்லையா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே தான் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கும் இதுக்கு முன்னாடி.
மல்டிபிள் டைம். ஸோ சப்போர்ட் இங்கேயும் சப்போர்ட், அதுக்கப்புறம் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ மேலே போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. இது இன்னும் கூட உள்ளே கூட வரலாம். ஸோ இங்கே வந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இல்லை இங்கேருந்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ கரண்ட்டாக டெய்லியில் பார்க்கும்போது நான் கொஞ்சம் ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். ஸோ உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு இல்லையா, ரீடெஸ்ட்டும் எடுத்துருச்சு இந்த ஜோனில். ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட் அப்படின்றதே நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோவுக்கு கீழே உடச்சி பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். டார்கெட் பொறுத்த வரைக்கும் டார்கெட் இதோட ப்ரீவியஸ் ஹை ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட் இதோட ஆல் டைம் ஹை. ஃபர்ஸ்ட் டார்கெட் 344, செகண்ட் டார்கெட் 388. நெக்ஸ்ட் ஸ்டாக் எடல்வைஸ் ஃபினான்ஸ். இந்த எடல்வைஸ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸை இதுக்கு முன்னாடி ஒரு 4 டைம் உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு கீழே தான் வந்துட்டுருக்கு. ஆனாலும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தெரியுது. ஒவ்வொரு தடவையும் கீழே வரும்போதும் லோ ஹையர் லோ ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லோ, நெக்ஸ்ட்டு ஹையர் லோ, அதுக்கப்புறம் இங்கேயும் ஹையர் லோ. ஸோ இப்போது இந்த லோவை உடச்சி கீழே வந்துச்சுன்னா தான் நெக்ஸ்ட் லோவுக்கு இங்கே வரும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் மேலே உடச்சிச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு அதை பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் 142 ஃபர்ஸ்ட் டார்கெட். நெக்ஸ்ட்டு பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் இதை இப்போதைக்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அபோவ் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அதாவது 2571க்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் தான் அந்த பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாக் என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2032 இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜோன் வரைக்கும் வரும். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை இங்கே வரலைனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன், ஸோ இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம். ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே 2032 இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன், இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ஜோன் இங்கே வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கே, செகண்ட் இங்கே வந்துச்சு அப்படின்னா நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சப்போர்ட்டில் நம்ம வாங்கலாம். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதை உடைக்கணும். இந்த ரெண்டு ஒரு வேளை இதையும் உடச்சி கீழே வந்தால் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது சப்போர்ட். அது என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். வீக்லியில் வச்சு இப்போ அனாலிசிஸ் பண்ணோம்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நான் வீக்லியில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பு பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக்கை நம்ம ஒரு 5 இன்னொரு ஸ்டாக்கை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, யூனோ மிண்டா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாக்கை கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஹை அதான் எப்படி சொல்கிறது, ஆல் டைம் ஹைக்கு மேலே அடுத்தடுத்த ஹையை க்ரியேட் பண்ணி மேலே போயிட்டே இருக்குது. அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வாய்ப்புகளும் நமக்கு கிடையாது. அதனால் அந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும். ஒன்று பிரேக் அவுட்டில் இருக்கணும், இல்லை சப்போர்ட்டில் இருக்கணும். ஆல் டைம் ஹையில் போய் துரத்தி வாங்குறதுன்றது அது கரெக்டான டிசிஷனாக இருக்காது. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம பயனுள்ள தகவல்களையும் நல்ல ஸ்டாக்குகளையும் அனாலிசிஸ் பண்ணியிருப்போம்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வேணும் அப்படின்னா நீங்கள் அனாலிசிஸ் அதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.